அன்பினர்களே, நாம் கடந்த வாரம் ஒரு காணொளி தந்திருந்தோம். அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு வேலை இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. ட்ரம்ப் அதிரடி. என்ன காரணம் என்றால், நாம் ஏற்கனவே இந்த காணொளியில் இந்த வீடியோவில் தந்திருக்கின்றோம். இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையில மிக அதிகமான ஐடி நிறுவனங்களில் ஃபைனல் இயரில் உள்ளவங்க, அந்த ஃபைனல் இயர் இறுதி ஆண்டில் இருக்கும் மாணவர்களை பில்கேட்ஸ் கிட்டத்தட்ட 400 ஐடி மாணவர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த வரலாறும் இருக்கின்றது. எனில் அமெரிக்கா செல்வதற்காகவே ஐடியில் அதிக அளவு இந்தியர்கள் படித்து ஸ்டடி பண்ணி வருகின்றார்கள். அதற்கான காரணம் உழைப்பும் அங்கு அதிகம், ஃபேமிலி செட்டில், இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட். இதுக்கெல்லாம் இந்த விசாவோட பேரு அமெரிக்காவில் H1B. இதுதான் நாங்கள் உள்ளுக்கு சொல்லி இந்த விசா இதுதான் தடை வரப்போகுது. இதற்கு கட்டணமாக $1,00,000 அமெரிக்க கட்ட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு செய்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்திய மாணவர்களுக்கு. அதனால் இந்த விசாவுக்கு செல்லும் மாணவர்களின் வீதம் இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு அளவு கட்டுப்பாடு முடிவுக்கும் வருகின்றது. ஏனெனில் அந்த அளவு $1,00,000 அமெரிக்க கொடுத்து இந்த விசாவை பெற்று அமெரிக்கா போறதுக்கு யாரும் தயாரில்லை. ஏனெனில் மிக சிரமத்தின் மத்தியில் கடனை உடனப்பட்டுதான் இவங்களோட கல்வியும் கம்ப்ளீட் பண்ணப்படுகிறது. இந்த ஐடி நிறுவனங்களில் அங்கவே ஐடிக்கு இந்திய காசுல 50 லட்சம் செலவு செய்து படித்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவு ஐடியில் இடம் கிடைப்பதும் கஷ்டம். ஐடியில் ஸ்டூடெண்ட்களுக்கு டிக்கெட் கிடைப்பதே அரிது. அதனால் பணப்பட்டுவாடா செய்யப்படும் அந்த ஸ்டடிக்கு சரியா சென்றிருக்கின்றார்கள். அந்த அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை பிறகு சீனா என்ன செய்யுது? சீனா ஒரு புதிய விசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அக்டோபர் 1 முதல். இது எப்படி இருக்குது? கே விசா. எப்படா கே விசா எதை சொல்லுது என்றால், உலகம் முழுவதும் அறிவியல் ரீதியான மாணவர்கள் அல்லது தொழில் நிபுணர்கள், ஐடி மாத்திரம் அல்ல, சகல துறைகளும் அமெரிக்காவை இலக்கி வைத்து படித்த மாணவர்கள் முதல் அமெரிக்காவை நோக்கி படையெடுத்தவர்கள் எல்லாம் சீனாவுக்கு வர வேண்டும். சீனா தனது உலகத்தின் மிகப்பெரிய சக்தியாக தன்னை நிலைநிறுத்துவதற்காக இந்த கே விசாவை அக்டோபர் இந்த மாசம் முடிவில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்துகிறது. இது யாருக்கு வசதி என்றால், இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் அங்கே அவங்க தொழில் புரிந்து அங்கேயே ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுக்கு செய்வாங்க. ஆனால் சீனாவை பொறுத்தவரை அப்படி ஒரு வசதி இல்லையே. அதாவது சீனி ஃபேக்டரிக்குள்ள நாங்க என்டர் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்ப சீனி ஃபேக்டரிக்குள்ள போனா என்ன, எவ்வளவு சுகரும் நாங்க திங்கலாம், சாப்பிடலாம், கொண்டு போக முடியுமா? அந்த மாதிரி சீனாவுல தொழில்துறை ரீதியாக தங்கி உழைக்கலாம், இருக்கலாம், ஃபேமிலி எல்லாம் வாழலாம். விசா கொடுப்பானா, சிட்டிசன் கொடுப்பானா? அது இல்லையே. அந்த ஒரு முறை வரும் முன்னால் அங்க இந்த மக்கள் தொகை அதிகரிக்கும். அதனால தான் அவனுக்கு செய்யலாம் இருக்குது. ஆனாலும் சீனாவில் குடியேற்றக்கூடிய காணிகளும் நிலங்களும் அதிக அளவு இருக்கின்றது. அதை நான் நினைக்கிறேன், அந்த திட்டத்தை இது உள்வாங்கப்படலாம் என்று. ஏனெனில் வளர்ந்து வருகின்ற உலக குளோபல் இந்த மனித சமுதாயம் தங்குமிடத்திற்காக சீனாவை பல மாநிலங்களில் பல காணிகள் ஸ்ரீலங்கா போலே இருக்குது. அதனால் உலக அறிவியல் சம்பந்தப்பட்ட சக்திகளை கொன்று சீனா உலகத்தின் முதல் தர தொழில்நுட்ப நாடாக மாறப்போகின்றது. அதற்கான திட்டம் தான் கே விசா. நீ பாப்போமா, சீனா தனது 12 சாதாரண விசா வகைகளில் கே விசாவை சேர்க்கும். இதனுடன் பயணத்தை அதிகரிக்கும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால வருகைகளுக்காக விசா இல்லாத நுழைவை அறிமுகப்படுத்தியுள்ளது. எந்த விசா? எப்படி ஸ்ரீலங்கா எந்த விசா கொடுத்துறாங்கல்ல, சிங்கப்பூர்ல எந்த விசா கொடுத்துறாங்கல்ல, அது மாதிரி 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அநேகமா அந்த பணக்கார நாடை தான் ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த பட்டியல் இன்னும் வெளியானா பார்க்கலாம். அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எந்த விசா கொடுப்பான்? 3 மாசம் கொடுப்பான் அநேகமா. ஷோர்ட் விசா தானே. இந்த நடவடிக்கை 2035ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாக அந்த வருகிறது மாறுவதற்கான பெய்ஜிங்கின் நீண்ட கால இலக்கோடு இணைக்கப்பட்டுள்ளது. இவன் அமெரிக்காவில் இந்த மாதிரி கேஸ் வரக்குள்ள தனக்கு அதை சாதகத்தை கட்டாயம் பயன்படுத்தலாம். பாத்தீங்களா, அங்கதான் நிக்கிறான் சந்திரன். எந்த சீனா சந்திரன். அமெரிக்கா $1,00,000 மூலம் H1B கட்டணத்தை குறைத்ததால்
உலகளாவிய திறமையானவர்களுக்கு சீனா கே விசாவை அறிமுகப்படுத்தி உள்ளது. உலகளாவிய நிபுணர்களை ஈர்ப்பதற்காக அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 1 முதல் புதிய வேலை வாய்ப்பு விசாவை அறிமுகப்படுத்த சீனா தயாராகி வரும் நிலையில் H1B விசாக்களுக்கு $1,00,000 கட்டணம் விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முடிவு குறித்து சீனா கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து வருகிறது. எந்த கருத்தையும் சீனா சொல்லல. அவனுக்கு வாசியா பாக்குறான்ல, அமெரிக்காட இந்த நகர்வு அவன் வாசியா பாக்குறான். இதுதான் வித்தியாசம். ட்ரம்ப் நிர்வாகம் ஒவ்வொரு H1B விசா விண்ணப்பத்திற்கும் ஒரு முறை $1,00,000 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்தது. இந்த விசாக்களில் கிட்டத்தட்ட 71% 2,80,000 மேற்பட்டவை இந்தியர்கள். இந்த வருது பாத்தீங்களா? அதைத் தொடர்ந்து சீன வல்லுநர்கள் சுமார் 11.7% அல்லது 46,600 மேற்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. இந்த 71% பிறகு அமெரிக்காவின் விசா கொள்கை குறித்து எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குபோ ஜியாங்குன் ஒரு ஊடக சந்திப்பில் சீனா சார்பாக கருத்து வெளியிட்டு இருக்கின்றார். ஆனால் அவர் சர்வதேச தொழிலாளர்களுக்கும் ஒரு அழைப்பை விடுத்துள்ளார். உலகமயமாக்கப்பட்ட உலகின் திறமைகளின் எல்லை தாண்டிய ஓட்டம் உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்றும் அரசு நடத்தும் ஷின்குவா செய்தி நிறுவனம் அவரை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றது. மனித குலத்தின் முன்னேற்றம் மற்றும் தொழில் வெற்றிக்காக சீனாவில் தங்கள் காலடியை காண உலகெங்கிலும் உள்ள பல்வேறு துறைகள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த திறமையானவர்களை சீனா வரவேற்கிறது. வச்சாயா வெல்கம் போட்டானா? சீனாவின் புதிய கே விசா அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்படும் 1ஆம் தேதியே இன்னுமே ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் முடிய சீனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. கடந்த மாதம் அக்டோபர் முதல் அமலுக்கு வரவிருக்கும் கே விசா எனப்படும் புதிய பணி அனுமதியை உருவாக்குவதாக சீனா அறிவித்துள்ளது. மாநில கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டு பிரதமர் லீ கியாங்கால் சட்டமாக கையொப்பமிடப்பட்டு விட்டது. பிரதமர் கையொப்பமிட்டார். அப்ப இனி 1ஆம் தேதியே அங்க அமுலாக்கு வருகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இளம் நிபுணர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த கே விசா. ஒரு உள்நாட்டு முதலாளி அல்லது நிறுவனம் அழைப்புதலை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தர் அந்த சீனாக்குள்ள போறண்டா ஒரு இன்விடேஷன் வேணும் இல்லையா, அது ஒன்று தேவையில்லை. இது எப்படி வாராம் பாருங்க சீனாக்காரன். எப்பா எங்கடா ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ. ஏற்கனவே உள்ள விசா வகைகளுடன் ஒப்பிடும் போது பல உள்ளீடுகள் நீண்ட செல்லுபடியாகும் தன்மை மற்றும் நீடிக்கப்பட்ட தங்குதல் ஆகியவற்றை அனுமதிக்கிறது. விண்ணப்பதாரர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டு இளைஞர்களுக்காக சீன அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் துணை ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். டாக்குமெண்ட் கேட்பாங்கானே, நீங்க யார் என்று. கே விசா வைத்திருப்பவர்கள் பின்வருவனவற்றில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் பற்றிய சான்றிதழ், கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் பற்றிய சான்றிதழ், தொழில் முனைவு மற்றும் வணிகம் பற்றிய சான்றிதழ்கள். சீனாவின் வளர்ச்சிக்கு உலகம் முழுவதும் இருந்து திறமையானவர்களின் பங்கேற்பு தேவைப்படுகிறது. மேலும் சீனாவின் வளர்ச்சி அவர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்குகிறது என்று சீனா தெரிவித்துள்ளது. அவன் பாருங்க, இதை இப்படி சொல்ல, நம்ம ஊர் பாசல எலிக்கு மரணம் பூனைக்கு விளையாட்டு, அப்படித்தான் எடுக்கிறான். அமெரிக்கா லொல்லு பண்ணது நாங்க எடுக்க போறோம். சூப்பர். சீனா அதன் தற்போதுள்ள 12 சாதாரண விசா வகைகளில் கே விசாவை சேர்க்கும். இதனுடன் பயணத்தை அதிகரிக்க 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால வருகைகளுக்கு விசா இல்லாத நுழைவை அறிமுகப்படுத்த போகின்றது என்று விசா என்ற போர்வையில் இந்த நடவடிக்கை 2035ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாக மாறுவதற்கான சீனாவின் நீண்டகால இலக்கோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆராய்ச்சியாளர்களை அழைத்து வரும் திறமையான இளம் விஞ்ஞானிகள் திட்டம் மற்றும் உயர்மட்ட இயற்கை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களை தேடும் சிறந்த இளம் விஞ்ஞானிகள் வெளிநாட்டு நிதி திட்டம் உள்ளிட்ட சர்வதேச ஆராய்ச்சியாளர்களை ஈர்க்க பல திட்டங்கள் ஏற்கனவே சீனாவில் தயார் நிலையில் உள்ளன. அள்ளிபுரம் பாருங்க, அமெரிக்கா விழப்போகுது, சீனா உயரப்போகுது. இதுதான் உண்மையான மறுகருத்து. சீனா தனது கதவுகளை திறந்தாலும் அமெரிக்காவின், அதாவது வெளிநாட்டு கல்வியாளர்கள் ஈர்க்க சீன பல்கலைக்கழகங்கள் போட்டித்தன்மை வாய்ந்த சம்பளம் மற்றும் ஆராய்ச்சி மானியங்களுடன் முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளன. சீனா அதன் கதவுகளை திறந்தாலும் அமெரிக்காவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் குறைவான உறுதியான சூழலை எதிர்கொள்கின்றனர்.
ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியிலிருந்து தேசிய அறிவியல் அறக்கட்டளை உள்ளிட்ட கூட்டாட்சி நிதி நிறுவனங்கள் மேல்நிலை செலவுகளை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த குறைப்புகள் ஆய்வக இடம், உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக ஆதரவு போன்ற மறைமுக செலவுகளை பாதிக்கின்றன. இது முதுகலை ஆராய்ச்சியுடன் நெருக்கமாக தொடர்புடைய பகுதிகளாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ட்ரம்ப் H-1B விசா கட்டணம் குறித்து விவாதிக்கலாம் என்று முன்னாள் அமெரிக்க தூதுவர் பேசியிருக்கின்றார். புதுடில்லிக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டிம் ரோமரின் கருத்துக்கள் குடியேறிகள் மீதான தனது நிர்வாகத்தின் ஒடுக்குமுறையை விரிவுபடுத்துவதற்காக ட்ரம்ப் H-1B விசா திட்டத்தை மாற்றியமைத்து சில நாட்களுக்கு பிறகு இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். புதிய விசா கோரும் இந்தியர்கள் மீது $1,00,000 கட்டணம் விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டம் வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உலக அளவில் இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் உறவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது என்றும், இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்தவுடன் அவை நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம், பின்னர் H-1B விசா பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்றும் பேசிக் கொள்கின்றார். ஆனால் இவர் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இல்லை, ட்ரம்ப் மாம்ஸ். அதனால் அவர் அதில் இந்தியாவுக்கும் அவருக்குமான ஒரு போட்டி, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லை, மோடி மஸ்தான் ஜிக்கும் இவருக்கான ஒரு கௌரவ பிரச்சனை இரு நாடுகளுக்கான ஒரு ஈகோ முருகலாக மாறிவிட்டது சொல்லலாம். இந்தியர்களுக்கு H-1B விசாக்களை அனுமதிப்பது அமெரிக்காவின் நலனுக்கு மிகவும் நல்லது என்றும் அவர் கூறுகின்றார். ஏனெனில் PhD மற்றும் வேலைகள் மற்றும் விசாவை பெறும் மாணவர்கள் வேலை பெருக்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமெரிக்க வேலைகளை உருவாக்குகின்றன என்றும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் இவர்களை எல்லாம் காதில் போட்டுக் கொள்ளுவதாக இவர் டொனால்டு ட்ரம்ப் இல்லை என்ற ஒரு கருத்தும் மிக அதிகமாக வருகின்றது. ஆனாலும் அவருக்கு ஒரு அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு சொல்றார்கள். டொனால்டு ட்ரம்ப் குடியேறிகள் மீதான தனது நிர்வாகத்தின் அடக்குமுறையை விரிவுபடுத்துவதற்காக H-1B விசா திட்டத்தை மாற்றி அமைக்க சில நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்திருக்கின்றது. இந்தியா ஏற்கனவே இங்கிலாந்து, இஸ்ரேல் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை முடித்துள்ளது. இதை குறிப்பிட்டு வர்த்தகம், தொழில்நுட்ப, ஷிப் உற்பத்தி மற்றும் சுத்தமான எரிசக்தி ஆகியவற்றில் அதன் பரந்த அளவிலான நலன்களை கருத்தில் கொண்டு அமெரிக்காவும் அத்தகைய ஒப்பந்தத்தை எட்டலாம் என்று ரோமர் பரிந்துரைத்துள்ளார். அப்படியானால் அமெரிக்க ஜனாதிபதி H-1B விசா பிரச்சனையை மறுபரிசீலனை செய்யலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. சில வேளை கே விசா மூலம் சீனா இவர்களை உள்வாங்க அழைப்புதல் விடுத்துள்ளதால் சில வேளை மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த H-1 விசாவை ஒரு ரீகன்சிடர் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு என்று நாம் சொல்லலாம். அல்லது நீதிமன்றங்கள் இது தலையிடலாம். ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த H-1B விசாவில் மிகைப்படுத்தி விட்டதாக நீதிமன்றங்கள் கூறலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் இது தலையிட்டு இது எங்கள் நோக்கம் என்று கூறலாம். H-1B விசாக்களின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது நாங்கள் தான், எங்கள் அதிகாரத்தை நாங்கள் திரும்ப பெற விரும்புகிறோம், மேலும் அமெரிக்கா இந்தியா உறவுகள் குறித்து எங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறோம் என்றும் ரோமர் தெரிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 9 அன்று ட்ரம்ப் நிர்வாகம் H-1B தொழிலாளர் விசாக்களுக்கு நிறுவனங்கள் ஆண்டுக்கு $1,00,000 செலுத்த வேண்டும் என்று கூறியது. அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹேவார்ட் நுட்னிக், நீங்கள் யாரையாவது பயிற்சி செய்ய போகிறீர்கள் என்றால் எங்கள் நிலம் முழுவதும் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றிலிருந்து சமீபத்தில் பட்டம் பெற்றவர்கள் ஒருவருக்கு பயிற்சி அளிக்க போகிறீர்கள். அமெரிக்கர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் எங்கள் வேலைகளை எடுக்க மக்களை அழைத்து வருவதை நிறுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்ல வராண்டால், இந்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களை பட்டம் பெற்ற அமெரிக்கனுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து எடுங்க, நீங்க அப்படி எடுத்தா நாங்க இந்தியனை கொண்டு வர தேவையில்லை என்று சொல்றாங்க. இது எவ்வளவு நிஜமான கதை என்று பார்க்கலாம் இல்லையா? அதெல்லாம் அமெரிக்கனுக்கு அதுக்கு ஹார்ட்வேக்கர் இல்லை. அதாவது ஹார்ட்வேக்கர்ஸ் என்று சொல்லுகின்ற போது அது இந்தியர்களைத்தான் மிக அதிகமாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே சீனா இந்த சீனாவின் டோர் ஓபன், சீனா தன்னை உலகத்தில் முன்னணி நாடாக, முதல் நாடாக நிலைநிறுத்துவதற்கான ஒரு பாரிய திட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்காவின் ஆதிக்கமும் அமெரிக்காவின் அட்டகாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகின்ற நிலையில் சீனா உலகின் அதாவது அரபு சார்ந்த வல்லுநர்களை இழுப்பதற்கான
இந்த கே விசா எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு அது கை கொடுக்க போகின்றது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.